friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் தண்ணி சட்னி. இந்த மதுரை ஸ்டைல் ஹோட்டல்ஸ்ல, லோக்கல் மெஸ்ல, இட்லி கடையிலலாம் நல்ல கொதிக்க சுட சுட இட்லி மேலே தண்ணி சட்னின்னு பரிமாறுவாங்க. அட்டகாசமாக இருக்குங்க. சும்மா சாதாரணமாக தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்ச ஒரு தேங்காய் சட்னி, காரசாரமான ஒரு கார சட்னி, ரெண்டுமே ரொம்ப ஒரு சிம்பிளான சட்னி தாங்க. பட் அது அவங்க ஸ்டைலில் செஞ்சு பரிமாறுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சட்னிகளுக்கு வேண்டிய இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். என்ன மாதிரியே நிறையா பேர் இந்த சட்னிகளை ருசிச்சிருப்பீங்க. இதை எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குங்க. நான் ரசித்து கற்றுக்கிட்ட அந்த ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. வாங்க அருமையான ஹோட்டல் ஸ்டைல் தண்ணி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம அந்த தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்து செய்கிற சட்னியை பார்த்துடலாம். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. பட் சின்ன டிப்ஸ் இருக்குது, கவனமாக பார்த்துக்கங்க. இப்போ இங்கே மிக்ஸி ஜார் எடுத்து வச்சாச்சு. இதில் பொட்டுக்கடலை ஃபஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை. இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் இருக்குங்க. அடுத்ததாக தேங்காய், துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் 1/2 டம்ளர். பாதி அளவுக்கு பொட்டுக்கடலையில் பாதி அளவுக்கு மட்டுமே தேங்காய் சேர்த்தா போதும். தேங்காய் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அந்த மேலே இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு 1 இன்ச்சு சைஸ் இஞ்சியை சேர்த்தாச்சு. இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன பீஸ் புளி, கொட்டை நாரெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்தாச்சு. அடுத்தது 4 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா கொஞ்சம் காரமான பச்சை மிளகா, நான் 4 சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகா, புளியெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக அரைச்சிக்கணும். தண்ணி விட வேண்டாம். ட்ரையாக இப்படி ஃபஸ்ட்டாக பொடிச்சிருங்க. பொட்டுக்கடலை தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அரைக்கிறத விட இப்படி ட்ரையாக பொடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கல்லில் ஆட்டுற பக்குவம் இருக்குங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மோஸ்ட்லி ஹோட்டல்ஸில் கிரைண்டரில் சட்னி ஆட்டுவாங்க. ஸோ அந்த கல்லில் ஆட்டுற பக்குவம் வரும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்சியில் ஆட்டும்போது ஃபஸ்ட்டு அப்படி பொட்டுக்கடலை ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சோம்னா பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும். கொத்தமல்லி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, டேஸ்ட் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். அதாவது ரொம்ப பேஸ்ட் மாதிரி வலுவலுன்னு அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு அரைச்சிக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்ல ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். ஏன்னா இது தண்ணி சட்னி, கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் சேர்க்கணும். ஸோ இப்போ அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சட்னி ரெடி. பட் கண்டிப்பாக தாளிப்பு சேர்க்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் வாசனையும் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலை, கூடவே 4 வரமிளகாய், தாளிப்பு மிளகாய் சேர்த்துக்கங்க. 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டு சட்னி மேலே எடுத்து போட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் தண்ணி சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் சட்னி காரசாரமான கார சட்னி. இதுக்கு நம்ம வதக்கி அரைக்கணும். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகி வரட்டும். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம இதில் ஒரு 8 to 10 பூண்டு சேர்த்துடலாங்க. இந்த பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மிளகாய் சேர்த்துடலாம். இந்த சட்னி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். நான் இங்கே ஒரு 5 காரமான வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 4 காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்த்துக்கிறேன். காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுறலாம். 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துடலாங்க. ஒரு 15 சின்ன வெங்காயத்துக்கு மேலே சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கி விட்டுருவோம். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி ரஃபாக கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா அதெல்லாம் வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. தக்காளி மசிஞ்சு குழஞ்சி வரணும்னு அவசியம் இல்லை. பட் நல்லா கொஞ்சம் வதங்கி சாஃப்ட் ஆகணும்.
இப்போ இதுலேயே புளி சேர்த்துடலாம். ஒரு சின்ன பீஸ் புளி, தக்காளி 2 சேர்த்துருக்குறோம், அது போக புளியும் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி ரொம்ப மசிஞ்சு குழஞ்சி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அந்த மேலே தோலெல்லாம் சுருங்கி வதங்கி இருக்கு இல்லைங்களா, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஜாகரி இது இந்த உப்பு புளிப்பு காரமெல்லாம் பேலன்ஸ் பண்ணிவிடும். அந்த சட்னியோட டேஸ்ட்டை தூக்கலாக காமிக்கும். பட் இது ஆப்ஷனலுங்க. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஒரு சின்ன பீஸ் சேர்த்துருக்குறேன். அது சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு விட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அந்த சூட்லேயே இந்த தேங்காய் வறுபட்டுரும். ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுட்டு இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுறலாம். மிஸ் பண்ணாமல் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் நிறையா தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். சட்னி ஆல்மோஸ்ட் ரெடி. பட் இந்த சட்னியை நம்ம தாளித்து விட்டு லைட்டாக கொதிக்க விடணும். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, தாளிப்புக்கு 4 வரமிளகாய். ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருவோங்க. இந்த தாளிப்பு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சட்னி சேர்த்துடலாம். அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற சட்னியை சேர்த்து விட்டு நல்லா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். இது தண்ணி சட்னி, ஸோ கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்தாச்சு. கொஞ்சமாக கொதித்து வரணுங்க. அதாவது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த சைடுகளில் கொதித்து வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான கார சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதனால் கொஞ்சம் காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுட சுட இட்லி பரிமாறி 2 சட்னியுமே இட்லி மேலே பரிமாறிடலாங்க. நல்லா அருமையான தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி. ரொம்ப சிம்பிளான சட்னியாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இஞ்சி வாசனையோட அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நல்ல காரசாரமான ஒரு கார சட்னி. இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த 2 சட்னியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைல் தண்ணி சட்னி. இந்த 2 சட்னிகளுக்கு வேண்டிய இன்னொரு இட்லி சேர்த்து சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மதுரை ஹோட்டல் ஸ்டைல் தண்ணி சட்னி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.